Jesus was to die for the nation and to gather together into one the scattered children of God. யோவான் 11:51-52. தம் இனத்திற்காகவும் சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்கும் அவர் இறக்கப் போகிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, your vocation is to bring not just some people but all people together as brothers and sisters. ஒரு சிலரை மட்டுமல்ல, எல்லா மக்களையும் ஒன்று சேர சகோதர சகோதரிகளாக அழைத்து வர வேண்டியது நம் அழைப்பு. இதுதான் மீட்பினுடைய மிகப்பெரிய விசாலமான குணம். அனைவரையும் ஒன்று சேர்க்க. நான் உயர்த்தப்பட்ட பின்பு அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்வது இதை சுட்டி காட்டித்தான். கிறிஸ்தவர்களுக்காக, யூதர்களுக்காக என்று தனிப்பட்ட இனத்திற்கோ குலத்திற்கோ மக்களுக்கோ அல்ல, அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பராக விளங்குகிறார். எனவே நம்முடைய கடமை அனைத்து மக்களையும் ஒன்றாக ஈர்த்து வருவது. ஆகவே கத்தோலிக்கம் என்று சொன்னால் அனைவரையும் சேர்த்து, கத்தோலிக்க திருச்சபை என்று சொன்னால் அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரே சபையாக. இந்த அரசியல்வாதிகளுடைய ஓதம் நமக்கும் வந்துவிட்டது. அதாவது ஜாதி பெயரை சொல்லி, இனத்து பெயரை சொல்லி, மொழி பெயரை சொல்லி மக்களை ரெண்டா பிரிச்சு தனக்கு ஓட்டு வேணும், தனக்கு மக்கள் வேணும் என்கின்ற இந்த பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சி தான் சாத்தான் செய்வது. அதே போல இப்ப திருச்சபை, இது எங்க கோயில், இது எங்க மொழி, இது எங்க இனம், இது எங்க இடம், எங்க கிராமம், யாருக்கும் தனிப்பட்ட பட்டா கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சொந்தம். ஆகவே தனிப்பட்ட வகையில இப்படி சொந்தம் கொண்டாடுவது எதுக்கு தெரியுமா? ஆதாயத்துக்கு தான். அப்பத்தானே எனக்கு ஏதாவது கிடைக்கும். மற்றவங்க வந்தா மற்றவங்க ஏதாவது கவர்ந்துகிட்டு போயிடுவாங்களே, இதனால ஷேர் போய்விடும் என்ற ஒரு நப்பாசையும் தன்னலமும் சுயநலமும். அனைவருக்காகவும் இயேசு பாடுபட்டார், அனைவருடைய மீட்பர். ஆகவே ஒரு சிலரை மட்டும் அல்ல. பல காரியங்கள், பல அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் பங்கில் 40 வருடங்களில, அதெல்லாம் சொல்ல போனால் உண்மை கசக்கும், உரைக்கும், வெறுக்கும். இந்த ஒரு சுயநலத்தினால் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல சுட்டி காட்டாம அது எவ்வளவு தூரம் சரி அல்ல என்பதை பாருங்கள். என்னுடைய பங்குக்கு உட்பட்ட ஒரு கிளை கோவில், அந்த கோவில்ல ஒரு நாள் பூசை வைக்க அழைக்கப்பட்டேன். அந்த பிரதான வாயில்கள் திறக்கப்படவில்லை, ஒரே ஒரு கதவு மட்டும்தான் திறந்தது, மீதி சைடு கதவெல்லாம் திறந்து வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் அந்த பிரதான வாயில்களை திறக்கவில்லை? பூசை நடக்குதே, திறந்து வைக்கலாமே. அப்படி திறந்து வச்சா எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இது பங்கு கோயிலா போயிடும். பங்கு கோயிலா போயிடுச்சுன்னா எங்களுக்கு இது மேல உரிமை இல்லாமல் போய்விடும். என்ன எண்ணம்? எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க பூசைக்கு. இது எல்லா மக்களுக்கும் அல்ல, எங்களுக்காகத்தான். இது இந்த கான்வென்ட்டுக்காகத்தான் இந்த கோவில், பங்கு மக்களுக்கு, பிற மக்களுக்கு அல்ல. இது பங்காயிடுச்சுன்னா எங்களுக்கு கான்வென்ட்டுக்கு கோவில் சொத்து இல்லாமல் போய்விடும். இதுல நம்ம படிக்கிறது வேதம், தினமும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனா கடைபிடிக்கிறது இப்படி தன்னலம், சுயநலம், எனக்கு என்று. மக்கள் வந்தால் என்ன, வர வேண்டும், வர வைக்க வேண்டும், அதற்கு தானே நாம் இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு என்பது இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டும்.
நீயே போய் கொடுக்கல, மக்கள் வரவங்களையும் தடுக்க வேண்டுமா? கதவை அடைத்து கொண்டு இது எங்களுக்கு தான், இது எந்த கோயில், வேற யாரும் வராத. அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த சுயநலம் தன்னலம் இவைகளை எல்லாம் அடித்து ஒழித்து நொறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவம் ஒரு வெளிரும் தன்னலத்தில் விட்டு. ஆகவே ஒரு சிலரை மட்டுமல்ல, எல்லா மக்களையும் ஒன்று சேர சகோதர சகோதரிகளாக அழைத்து வர வேண்டியது நம் அழைப்பு. The passion of our Lord and Savior Jesus Christ is the hope of glory and Elysian in passion. He loved us so much that sinless himself, he suffered for us sinners the punishment we deserved for our sins. Saint Augustine, நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மகிமையின் நம்பிக்கை, பாவமற்ற அவர் நம் பாவங்களுக்குரிய தண்டனையை நமக்காக ஏற்கும் அளவு நம்மை அன்பு செய்தார். அவர் தண்டனை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் மேல் குற்றம் இல்லை, பாவ மாசு ஏதும் இல்லை. இருப்பினும் பாவிகளாக நமக்காக அவர் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் அவருடைய தனிப்பட்ட சிறப்பு அன்பின் மகிமை. 3 நாட்களை வழக்கமாக ஒரு தலைப்பில் நாம் கொள்ளலாம். பெரிய வியாழன் அன்பின் மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. பெரிய வெள்ளிக்கிழமை அன்பின் எல்லை, எவ்வளவு தூரம் தன் உயிரையே கொடுக்கும் அளவுக்கும் அன்பின் எல்லை. பெரிய சனி அன்பின் வெற்றி. ஆக இந்த மகிமையானது எல்லை கடந்த அன்பை கொடுத்து வெற்றி காண்பதை இந்த 3 பெரும் விழாக்களிலே பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனியில் காணலாம். How then can you fail to give us the reward we deserve for our righteousness? For he is the source of righteousness. Saint Augustine. தூய்மையின் ஊற்றான அவர் நமது நன்மைத்தனத்துக்கான வெகுமதியை பெற்றுத்தர எப்படி தவறுவார்? பிள்ளைகள் நன்றாக வேலை செய்தால், நன்றாக படித்தால், நன்றாக உழைத்தால், நல்ல காரியங்களை செய்தால் பாராட்டி அவர்களுக்கு பரிசு கொடுக்கின்றோம், வெகுமதி கொடுக்கின்றோம். அது அவர்களை இன்னும் தூண்டுவிக்கின்றது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதே போன்று இறைவன் இயேசு நம்முடைய இந்த நன்மைத்தனத்திற்காக நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் ஆசி பெற்றவர்களே, உலகம் தொடங்கியது முதல் உமக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். அல்லாதவர்கள் அப்பாலே, உங்களுக்காக உலகம் தொடக்கத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட நரக நெருப்பிலே தண்டனையிலே போய் சேருங்கள். நல்லவைகளுக்கு சம்பாவனை, கெட்டவைகளுக்கு தண்டனை. மாற்று கருத்து அல்ல. அந்த நேரத்தில் போய் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபாதர் சிஸ்டரை அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நைஸ் பண்ணி கொஞ்சம் ஐஸ் வச்சு நான் மோட்சத்தில் சேர்ந்துடுவேன், நடக்காது. அந்த நேரம் நீதியின் நேரம், டைம் ஆஃப் ஜஸ்டிஸ். இரக்கத்தின் நேரத்தில் கேட்கிறாயா? கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் இரக்கத்தின் நேரம். வாருங்கள் தந்தையின் மக்களே, வாருங்கள், அவருடைய மன்னிப்பை பெறுங்கள். இதோ நேற்று நிறைய பேர் பாவசங்கத்திலும் செய்தார்கள். வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை செய்தோம். இன்றும் மாலை ஒப்புரவு வழிபாடு உண்டு. இப்படி அழைக்கப்படுகின்ற நேரத்தில் நான் வருகிறேனா, இரக்கத்தை பெற வருகிறேனா? அப்ப கோட்டை விட்டுறது. நல்லா இருக்கும்போது கோயில் பக்கம் வர்றது கிடையாது. செத்த பிறகு பூசை கொடு, அது கொடு, இது கொடுன்னு வர வேண்டியது. ஏன் அதே போல சொன்னீங்க? நான் சொன்னது கரெக்டா அந்த உதாரணத்துல நல்லா உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் ஒருத்தருக்கு அவஸ்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பிறகு பேராயர் சொன்னார், இல்லை நீ போய் கொடுக்கணும்னு சொன்னார். சரி, மறுபடியும் பேராயர் சொன்னான்னு சொன்னா போனேன். மனைவியே வேணான்டுச்சு. அவன் நல்லான பிறகு மறுபடியும் வாழை குறைச்சிக்கிட்டு பழைய இடத்துக்கு போயிட்டான். அவனுக்கு வேணாம். இந்த உதாரணத்தை நல்லா கவனிச்சு சொன்னார்கள். சரியானது ஃபாதர். சும்மா வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இல்லாமல் அந்த நேரத்தில் அப்படியே தபாச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் சாமியே எனக்கு கோயிலில் இடம் கொடு, கல்லறையில் குழி கொடு அப்படின்னு வர. ஆகவே தூய்மையின் ஊற்றானவர் நமது நன்மைத்தனத்துக்கான வெகுமதியை பெற்றுத்தர எப்படி தவறுவார்? Sin scattered us, the sacrifice of Jesus Christ unites us. பாவம் நம்மை சிதறடித்தது, கிறிஸ்துவின் பலி நம்மை இணைக்கிறது. அது ஒரு பாலமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே
மக்களுக்கும் நம் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பதுதான் சிலுவை சின்னம். நம்மை இணைக்கிறது கடவுளோடும் மக்களோடும். Troubles are often the means God uses to fashion his people into something better than they were. இறைவன் தன் மக்களை மேலும் மேலும் வடிவமைக்க துன்பங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். எப்படி? தைப்பவர் கத்திரிக்கோளால வச்சு துணியை வெட்டி தச்சா தான் அது நமக்கு அணியக்கூடிய சட்டையாக அமைகிறது. கத்திரிக்கோளில் வெட்டாம நான் அப்படியே இருக்குன்னா சட்டையாக. பொற்கொள்ளன் தங்கத்தை வைத்து அந்த நெருப்பிலே புடமிட்டு சுத்தியல்ல வச்சு அடிச்சு தட்டுனா தான் அவைகள் அணிகலன்களாக மாறும். இப்படி அணிகலன்களாக சிறப்பாக மாற வேண்டும் என்றால் இத்தகைய ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வழிவகைகளிலே சென்றாக வேண்டும். Where there are 4 of you, a 5th must die. இது நீட்சே எத்தேஸ் என்பவருடைய வார்த்தைகள். உங்கள் 4 5ஆம் சாக வேண்டும். அதாவது யாராவது ஒருத்தர் மக்களுக்காக இந்த சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடிய தியாகத்தை ஏற்க வேண்டும். அது வீட்டில் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அல்லது அண்ணனா இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் மூத்த பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பார்கள். அப்பா அம்மா இல்லை, செத்து போயிட்டாங்க, பிள்ளைகள்லாம் உருவாக்கணும், தம்பி தங்கச்சிகளை உருவாக்கணும். ஆகவே என்ன செய்வாங்க? அவங்க திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய சகோதர சகோதரிகள் உருவாக வேண்டும், படிக்க வேண்டும், அவர்களுக்கு திருமணம் செய்து வேலை வாய்ப்பை வைத்து தங்களுடைய வாழ்வை தியாகத்தோடு இருப்பவர்கள் நிறைய குடும்பங்களில் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், பிறருக்காக தியாகத்துடன் இருப்பது. If Jesus had wanted to peacefully accommodate himself to everyone, he could not have been the Messiah, nor can we be the true Christian. எல்லாருக்கும் ஆமாச்சாமி போட்டுக்கிட்டு இருந்தா அது உண்மையான வாழ்வா? இல்லை. ஒரு சிலருக்கு இல்லை, இது சரி அல்ல என்ற ஒரு துலாக்கோலை போல இருக்க வேண்டும். சாஞ்சா சாயிரம் பக்கம் செம்மறியாடு அல்ல, ஆமாச்சாமி போடுறது அல்ல, இந்த இன்னும் சொல்லுவாங்களே ஜால்ரா போடுறதுன்னு. எது சரி எது சரியில்லை என்பதை சொல்ல வேண்டும். கருத்தை சொல். கருத்தை பகிர்வதில் தவறே கிடையாது. அதுக்கு கோபமோ அல்லது வைராக்கியமோ தேவையில்லை. இது என்னுடைய கருத்து, இது சரியல்ல, இது சரி, இதை பின்பற்றலாமே. பல சமயங்களில் இப்படி வாழாயிருத்தல் என்பதுதான் the sins of omission. எதை கண்டிக்க வேண்டுமோ கண்டிக்கப்பட வேண்டும். ஐயோ அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க இது பண்ணிக்குவாங்க. இப்படித்தான் நாம் அல்லாதவைகளை வளர்ப்பதற்கு கருவியாகிறோம். 4 பேர் சேர்ந்து சரியில்லை என்று சொல்ல வேண்டும். நன்மைகள் எப்பொழுதும் தனித்து நிற்கும். ஆகவே நான் அடிக்கடி சொல்வேன், இந்த இளைஞர்களை கண்டிக்கிறார்களா, யாரா தனியா போகக்கூடாது. 5-6 பேர் படு, சரி சரியில்லை, நீ கோயிலில் நீங்க என்ன அரட்டை அடிச்சுக்கோ, ஒன்று கோயிலுக்குள்ளாரவா இல்லை வெளியே போ, தைரியமாக சொல்லலாம். நேற்று சிலுவை பாதை இங்கே நடக்குது, படிக்குது, அங்கே வெளியில் நின்றுட்டு இருக்கிறான். இல்லாதவங்களாம் உள்ள வந்து படிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? எழுதி கொடுக்கணுமோ அது படிக்கல, இவர் விடுறார். பங்குசாமியாருக்கு எதிராக கருத்துக்கள் கூறுகிறாராம் பேர் வழி. இந்த சாமியார் படம் காட்டுறார், சிலுவை பாதையில படம் காட்டுறாரா? ஆனா ஒரு நல்ல கடிதம் எழுத சொல்லுங்க, யாரும் கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் எழுத சொல்லுங்க, அது முடியாது. மொட்டை கடிதம் இப்படி எழுதும், அதுக்கெல்லாம் திறமை உண்டு. முகவரி இல்லாமல் கடிதங்கள். ஆகவே இயேசு எல்லாருக்கும் இனியவனாக இருந்திருக்க கூடும் அல்ல, இனியவர்களாக இருக்குவதல்ல. He could not have been the Messiah, nor can we be the true Christian. உண்மையான கிறிஸ்துவன் என்பது நேரடியாக சவால்களை சந்திப்பது, ஏற்பது. இயேசு அனைவரோடும் சமாதானமாக ஒத்துப்போக விரும்பி இருந்தால் அவர் மெசியாவாக இருந்திருக்க முடியாது. எனவே தவக்காலம் என்பது நம்மை புடம் போடுகின்ற காலம், நம்மை இன்னும் உருவாக்குகின்ற காலம். அந்த சமயத்திலே ஆண்டவரோடு சேர்ந்து மகிமையான பாடுகளில் பங்கேற்று மகிமையான உயிர்ப்பில் பங்கேற்போம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Eternal Trinity, Godhead, mystery deep as the sea, you could give me no greater gift than the gift of yourself. என்றும் வாழும் மூவொரு இறைவா, உம்மை விட சிறந்ததொரு கொடை ஏதுமில்லை. என்றும் அணையான் எரி நெருப்பே, என்னில் இருக்கும் எல்லா சுயநலத்தையும் எரிப்பவரே,
You are a fire ever burning and never consumed, which itself consumes all the selfish love that fills my being. Take away the coldness, illuminate the mind with its light, and cause me to know the truth that you gave yourself to man in the fire of your love. என்னில் இருக்கும் இறுகிய உணர்ச்சியற்ற தன்மையை அகற்றி ஒளியால் எம் உள்ளங்களை நிரப்பி அதன் மூலம் எரியும் அன்பின் நிமித்தமே உம்மை மனிதருக்கு கையளித்தீர் என்ற உண்மையை உணரச் செய்தருளும். இந்த தவக்காலத்தின் உச்சகட்டத்தில் உம்முடைய மகிமையான பாடுகளில் பங்கேற்க வேண்டிய மன தாராளத்தையும் தியாகத்தையும் தந்து ஆசீர்வதித்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.